கடைக்கு போயிட்டு பொம்மை வாங்கிட்டு வரதுக்குள்ள அப்பாடா கொஞ்ச நேரம் உட்காருவோம், அதுக்குள்ள இந்த பசங்க வந்துரும். அப்பாடி என்ன டயர்டு என்ன டயர்டு. என்ன இவன் வந்து அப்படியே படுத்துட்டா? என்ன வந்ததை அப்படி அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டா? இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எடுத்து அடுக்கிற வேலையை பாரு. அக்கா என்ன சொல்றீங்க? எடுத்து அடுக்கணுமா? ஆமாண்டி, எடுத்து அடுக்க வேணாமா? நாளைக்கு நவராத்திரி, நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்ல, சீக்கிரமா எடுத்து அடுக்கு. எங்க வைக்க போற? படிக்கட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து. அக்கா நான் அவ்வளவு பெரிய படிக்கட்டை எங்க எடுத்து வைக்கிறதுனே தெரியலக்கா, என்ன வழி சொல்லுங்களேன். என்னது வழி சொல்லணுமா? அந்த இடம் காலியா தான் இருக்கு. சரி ஒண்ணு பண்ணு, இந்த கிச்சன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீ உட்காந்து இந்த சோஃபா எடுத்துட்டு வெளியே போட்டுரு. அந்த இடத்துல வந்து கிச்சனை வச்சுக்கிற இடத்துல வந்து நீ இந்த படிக்கட்டு எடுத்துன்னு வச்சுக்கோ. அப்பதான் நல்லா சௌரியமா இருக்கும். கலகப்பட்ட மாதிரியே இருக்கு, அப்படித்தான் இருக்கணும். அப்படியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரிங்கக்கா. பசங்க எங்கன்னு பாத்தீங்களா? பசங்க எங்க வீட்டுல தாண்டி விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சீக்கிரமா எடுத்து வை. எங்க அந்த படி? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமாக்கா, அந்த படி என்னால தூக்கவே முடியல, நீங்களே தூக்கிட்டு வாங்கக்கா ப்ளீஸ். அக்காக்கா பார்த்து தூக்கிட்டு வாங்க, கீழே போட்டுற போறீங்க. ஆத்திரப்பட்டு இவ்வளவு பெரிய படி வாங்கிட்டேன், இது எடுத்துறது எங்க வைக்கிறது? இந்த வீட்டுல வச்சதான் கரெக்டா இருக்கும். சீக்கிரமா அதெல்லாம் எடுத்து ஓரமா வை, தள்ளு அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம். ஃபர்ஸ்ட் நீ ஏந்துட்டு, நானே படிக்கட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். உங்க வீட்டுல கொலு வைக்கிறீங்களா இல்ல எங்க வீட்டுல கொலு வைக்கிறீங்களானே தெரியல. சீக்கிரம் எழுந்துரு, பேன போய் படுத்துக்கிட்டேன். சீக்கிரம் ஏந்துரு. சரிங்கக்கா ஏந்துக்கிறேன். எதுக்கு கத்துறீங்க நீங்க? இப்ப என்ன, இந்த இடத்த நவுத்தி வைக்கணும் அவ்வளவுதானே? சரி நவுத்தி வச்சுட்டேன். இந்த சேரையும் நவுத்தி வச்சுட்டேன். இந்த இடத்துலயே வச்சுக்கலாம்லக்கா, மேட் எல்லாம் வருது பாரு, ஒழுங்கா எடுத்து போடு. இந்த இடத்துல வந்து இந்த நவுத்தி வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜ, அப்புறம் இந்த தண்ணி கேனு, இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் பொறுமையா எடுத்து இந்த சைட்ல வச்சுடு. சரியா? இந்த இடத்துல வச்ச அப்படின்னா இங்க கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி வச்சுக்கோ. வச்சுக்கோ. இந்த தண்ணி கேன் எடுத்து இப்படி வச்சிரு. இந்த இடம் காலியா இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த படிக்கட்டை எடுத்து வச்சிரு. நீ எடுத்து வாங்கிட்டு வந்தல, அந்த சாமி எல்லாம் எங்க? அக்கா உங்ககிட்ட தானே கொடுத்தேன், வெளியில வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. நான் டயர்ட்ல அப்படியே வந்து உட்காந்துட்டேன்ல. 7 படி கரெக்டா இருக்கா? 1 2 3 4 5 6 7. கரெக்டா இருக்குதுக்கா. ஒண்ணு 5 படி வைக்கணும், இல்லைன்னா 7 படி வைக்கணும். சாமி எல்லாம் எடுத்து அடிக்கலாம், சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. சரி இரு, நான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற பெரிய சாமியை எடுத்து கொடுக்குறேன். கிருஷ்ணர் தான் நல்லா பெருசா இருந்தாரு, அவரை தூக்கி முதல்ல வச்சிரு மேல ஹைட்ல. சரியா? இரு எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்கக்கா, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். சீக்கிரமா கிருஷ்ணரை எடுத்துட்டு வாங்க. அக்கா சிலை பத்திரம். இருடி, பத்திரமா தான் தூக்கிட்டு வரேன். எங்க அது மேலதானே வைக்கணும், நானே எடுத்துட்டு போய் வைக்கிறேன் மேல. இந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி சிலைய. அக்கா சூப்பரா இருக்குக்கா. சரிடி, மத்ததெல்லாம் நீயே அடுக்கிக்கிறியா? அக்கா ஹெல்ப் பண்ணுங்கக்கா. ஹெல்ப் பண்ணவா? இரு, எல்லா சிலையும் நானே அடுக்கி வைக்கிறேன். நீ கம்முன்னு உட்காந்துட்டே இருக்கு, வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கேன், நீ பாத்துக்கோ. இரு, முருகர் சிலை இருக்கு, முருகர் சிலை எடுத்து இப்படி அடிச்சு வச்சிருவோம். வேற இந்த பாவை சிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்க வச்சிருவோமா? இந்த பக்கம் ஒரு பாவை சிலை, இந்த பக்கம் ஒரு பாவை சிலை, 2 பேர் அழகா இருக்காங்க பாரு. அப்புறம் அஷ்டலட்சுமி, எல்லாரையும் இங்க இருந்து அடுக்கி வச்சிடணும். செம்மையா இருக்கிறாங்க பாரு. சீக்கிரமா எடுத்து அடுக்கு பாக்கலாம். என்னடி கீழே விழுற மாதிரி இருக்குது? எல்லாமே கீழே விழுதுடி. என்னடி பண்றது? நம்ம எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கேன். அக்கா நம்ம ஏதாவது வச்சு ஒட்டி விட்டுடலாமா? அப்படியே நின்றோம்ல. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இரு, எங்க வீட்டுல போயிட்டு அந்த ப்ளூ கன் எடுத்துட்டு வரேன். வந்தோடனே அதை அப்படியே வச்சு அப்படியே ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆமாக்கா எங்க வீட்டுல இல்ல, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. வரும்போது பசங்களை தயவு செய்து கூட்டிட்டு வந்துடாதீங்க. வந்தாளுங்க எல்லா பொம்மையும் கழிச்சு விட்டுருவாளுங்க. இங்க பாருடி, கண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிருஷ்ணர் சிலை இருக்குல்ல, அங்க இந்த மாதிரி ஒரு ப்ளூவை ஒட்டிட்டு அதை அப்படியே நிக்க வச்சிடலாம். அது அப்படியே நின்னுக்கும், கீழேயே விழாது. அப்புறம் இந்த முருகரையும் இப்படி ஒட்டி வச்சு இங்க ஒட்டி வச்சிடலாம். அவரும் அப்படியே நின்னுப்பாரு, கீழே விழ மாட்டாரு. அப்புறம் இருக்கிற லக்ஷ்மி எல்லாரையும் இந்த படியில எடுத்து அடுக்கி வச்சிடலாம். ஒன்னொன்னா மொத்தம் எத்தனை லட்சுமி? 8 லட்சுமி இல்ல, 8 லட்சுமியும் இதே மாதிரியே அடுக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், அப்படியே நின்றுவாங்க அழகா, கீழேயே விழ மாட்டாங்க. இந்த திருப்பாவை இருக்குல்ல, இத வந்து அடுக்கியில வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைட்ல அவங்களாம் அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. இங்க கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம். அழகா நிக்கிறாங்க பாரு. இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு ஒட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கேன், கீழேயே நகர மாட்டாங்க அவங்க. எவ்வளவு அழகா நிக்கிறாங்க பாரு. இங்க வச்சு இப்படி ஒட்டி விட்டுடலாம், அழகா நிப்பாங்க. என்ன வந்துட்டே இருக்காங்க, இவங்களுக்கு இந்த இடம் பிடிக்கலையா? சரி,
கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒட்டுவோம். அழகா நின்னுட்டாங்க. இப்போ இருக்கிற ஸ்பெஷல் 3 பேர் இருக்காங்க. ஸ்பெஷலா அவங்க 3 பேரையும் இங்க அடிக்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு? லக்ஷ்மி, அப்புறம் துர்கை, சாரி சரஸ்வதி, ஓகே, அப்புறமா துர்கை. இவங்கெல்லாம் இங்க 3 பேரையும் அடிக்கிட்டு இந்த சைடுல அவங்க 3 பேரையும் இந்த மாதிரி வச்சிருவோம். அழகா இருந்துருவாங்க அவங்க அப்படியே. ஓகேவா? இங்க பாரு, அழகா ஆயிட்டாங்களா? இப்ப செட்டியாரப்பா இருப்பாங்க. அவங்கள கீழே உட்கார வச்சிடலாமா இல்ல இந்த இடத்துல உட்கார வச்சிடலாமா? அம்மா இங்க வச்சிடலாம். அண்ணா இங்க வச்சிடலாம். 2 பேரையுமே இங்கெல்லாம் வேண்டாம். நம்ம இங்க உட்கார வச்சாதான் அவங்களுக்கு நவதானியம் வைக்க கரெக்டா இருக்கும்ல. ஆமா, ஆனா நம்ம கிட்ட எதோ வசதி இல்லைல்ல. இந்த ஒரு வாட்டி இங்க உட்கார வைக்கலாம், அடுத்த வாட்டி நம்ம கீழே உட்கார வச்சிடலாம். இந்த வாட்டி அவங்க மேலேயே இருக்கட்டும். இப்படி வச்சிருவோம். அழகா சாமி பக்கத்துலயே இருந்துருவாங்க. அப்புறம் விநாயகர் இருக்காரு. விநாயகரை நடுவுல உட்கார வைக்கணும். இங்க உட்கார வச்சிருவோமா? விநாயகரை நடுவுல உட்கார வச்சிடலாம். சூப்பரா இருக்குல்ல? இப்போ சூப்பர், இப்படி இருக்கட்டும், நல்லா இருக்கு. அப்புறம் இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் இங்க உட்கார வச்சிடலாம். அக்கா பரவாயில்லையே, சூப்பரா அடிக்கிட்டீங்க பாருங்களேன். மேல அழகா எல்லா சாமியும் அடிக்கிட்டீங்க. சரிங்கக்கா, அப்ப இன்னைக்கு நெய்வேத்தியமா நம்ம என்னக்கா பண்றது? இன்னைக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. நாளையில இருந்தா நவராத்திரி ஸ்டார்டிங். இன்னைக்கு என்ன பண்ண, ஒரு மஞ்சள் துணி எடுத்து இந்த சாமி ஃபுல்லாவே மூடி வச்சிரு. சரியா? இரு, நான் பசங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். பசங்ககிட்டயும் காமி. அப்பதான் இல்லைன்னா நீ 3 நாள் வச்சுக்கோ தரேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாளுங்க. ஒரு 5 நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஆமாக்கா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். சீக்கிரமா இதை சரி பண்ணிட்டு பசங்கிட்ட காமிச்சிட்டு மேல ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும். பூ பழம் எல்லாம் வாங்கவே இல்லக்கா, அது வேற வாங்கணும். வரீங்களா? கடைக்கு போலாம். என்ன, நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்க போல, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு போலயே. பசங்களா எழுந்துங்க, அம்மா பாருங்க அங்க கொலுபும ஃபுல்லா அடிக்க வச்சிருக்காங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா எழுந்து போயிட்டு அம்மா அடிக்க வச்சு பாருங்க. அம்மா மூடி போட்டு மூடிடுவாங்க, அப்புறமா நீங்க பார்க்கவே முடியாது. அஞ்சலி, அஞ்சலி உன்னதான் அடி வாங்குவேன். ஒழுங்கா ஏந்துக்கலாம்னா 2 பேரும் எழுந்துருங்க. கண்ணை பாரு, திறந்துகிட்டே தூங்குற பழக்கம். எப்பதான் சரியாக போகுதுன்னே தெரியல. சீக்கிரமா எழுதுருங்கம்மா. என்ன, அம்மா கொலுபொம்மை ரெடி பண்ணிட்டாங்களா? ஹை ஜாலி. சரிங்க ஆண்டி, நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா நானும் போறேம்மா. சரி சரி, பாத்து போ, நானும் பின்னாடிதான் வரேன். இவங்க வர மாதிரி தெரியல. சரி, நம்ம போய் வேற வேலையை பாப்போம். அம்மா, ஹை சூப்பரா இருக்கு. அம்மா, நம்ம வீட்டுலதான் கொலுபொம்மை அடிக்கிறீங்களா? அம்மா, அனு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாமா. இந்த டைம் பார்த்தா அனு வேற ஊருக்கு அமுச்சு வச்சுட்டீங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா, இங்க இருந்து கிச்சன் தூக்கி அப்படி நவதி வச்சுட்டீங்களா? சரி, அதை விடுங்க. வெளியில ஐஸ் வண்டி வருது, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? ஆரம்பிச்சுக்காத, வெளியில மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஆண்டி ஆண்டி, செம்மையா பண்ணிருக்கீங்க ஆண்டி. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா? சரிங்க ஆண்டி, நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு ஐஸ் வண்டி வருது, சத்தம் கேக்குது, நான் போய் வாங்கிக்கிறேன் ஆண்டி. ஐஸ் வண்டி பார்த்தா போதும், கடற்கரை ஓடுறாங்க. இப்பதானே இந்த கொலு பாக்குறேன்னு சொன்னாங்க. சரி பசங்களா, நான் மூடி போட்டு வச்சிருவேன். அப்புறமா வந்தா கூட திறந்து விட மாட்டேன், பாத்துக்கோ. என்னடி பாத்துட்டாளுங்களா? அக்கா, உங்களதான் பார்க்க வந்தா, ஏதோ ஐஸ் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஐஸ் வண்டியா? ஐயே, ஐஸ் வண்டி எல்லாம் கிடையாது. நானும் இங்க சாமியை பார்க்க வந்துட்டேன். சரிடி, நாளைக்கு காலைல என்ன பண்ண, மூக்கல்ல அப்படி இல்லைன்னா வெண்பொங்கலை வச்சு சாமிக்கு படைச்சு காலையில சாயங்காலம் 2 வரைக்கும் படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகத்துல இருக்கோ? எப்பயும் போல 10 மணி வரைக்கும் தூங்காத. காலையில 6 மணிக்கெல்லாம் இருந்து சாமி கும்பிடுற வழியை பாரு. சரியா? சரிங்கக்கா, காலையில 6 மணிக்கெல்லாம் இருந்து நான் சாமியை கும்பிட்டுறேன். சரி, நீ மூடி வை இப்போ. சரிங்கக்கா, அதுவும் இந்த பீரோ கிட்டதான் இருந்துச்சு. இந்த சோஃபாவெல்லாம் இப்படி நவுத்திட்டு பீரோக்குள்ள இருந்து இந்த மஞ்சள் துணி எடுக்கிறேன். எடுத்துட்டேன்க்கா. இது என்னக்கா பண்ணணும் இப்போ? இதை அப்படியே போத்தி விட்டுடுறி. போத்தி விட்டாதான் காலையில எழுந்து தீபாரத்தனை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்.
ஓ அப்படிதான் சொல்றீங்களா? ஐஸ் வண்டிக்காரங்கிட்டே நிக்கிறாங்க போல பசங்க ஃபுல்லா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. சரி சரி நான் போத்திடுறேன்க்கா. வந்து பார்த்தா பாக்குறாளுங்க, நாளைக்கு காலைல பாத்துக்கிறாளுங்க. சரிடி இது அப்படியே போத்திடு. சரிங்கக்கா. இப்படி போத்திட்டா போதுமா? ஆமா கரெக்டா போத்திருக்கு. இந்த பக்கம்லாம் தெரியுது பாரு. நல்லா தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்கக்கா நான் சூப்பரா க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்பயே மணி 8 மணிக்கு மேல ஆகுது. இதுக்கப்புறம் நான் சாப்பாடுலாம் செய்யணும்க்கா அவருக்கு. என்னது அவருக்கு சாப்பாடு செய்ய போறியா? ஏய் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. 10 நாளைக்கு சுத்த பத்தமா இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. காலையில எந்த வீடு பெருக்கலாம் தொட. உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லு. இதுக்கப்புறம்லாம் உன்னால சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட முடியாது. புரியுதா? சரிங்கக்கா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நினைக்கிறேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்றேன். மாமா ஐஸ் வண்டிக்காரங்க போயிட்டாங்கம்மா. ஏய் ரொம்ப நேரமா அடிச்சிருந்துச்சு ஐஸ் வண்டிக்காரங்க போயிட்டாங்கன்ற. ஆமாம்மா நான் போறதுக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. நீங்க காசே தரல நான் என்ன பண்றது? சரி என்ன அதுக்குள்ள போத்துட்டீங்க, கழட்டுங்க. நான் இதெல்லாம் பாக்கணும். ஏய் அடி வாங்காத. இவ்வளவு நேரம் போய் ஊர் சுத்திட்டு இப்ப வந்து இதை கழட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மாமா ப்ளீஸ்மா. ஏய் நாளைக்கு காலைல ஓபன் பண்ணுவேன் பாத்துக்கோ. நாளைக்கு காலையிலயா? சரி சரி சாப்பிட என்ன இருக்கு? அப்பாவுக்கு ஃபோன் போட்டு தரேன். வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லு. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவா. சரி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றேன். சீக்கிரமா ஃபோன் போடுங்க. பிரியாணியா? பிரியாணி சொல்ற வேலை வச்சுக்காத. 10 நாளைக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. நீ நல்லா படிக்கணுமா வேணாமா? ஆமாமா நான் நல்லா படிக்கணும். அப்ப பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்? ஏய் சரஸ்வதி சாமிக்கு தானே பண்றோம். அப்படியா? சரிங்கம்மா. என் கூட சேர்ந்து நீயும் காலையில உட்காந்து சாமி பாட்டுலாம் பாடுற. அப்படியா? சரி சரி பாடுறேன். உன் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்துரு சரியா? சரிங்கம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து உங்க கூடயே உட்காந்து பஜனை பாட்டு பாடுறேம்மா நாளைக்கு காலைல இருந்து. சூப்பர்மா. வாங்க வாங்க இப்ப போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம். இப்பதானே சொன்ன பிரியாணி வேணாம்னு சொல்லிட்டு. சரி அப்ப என்ன வாங்கிட்டு வர சொல்லுவான் அப்பாவை? பிரியாணி இல்லாம ஒயிட் ரைஸ் வேணா சொல்லு. அப்படின்னா தோசை இட்லி வடை சாப்பிடு. சரி சரி அப்ப தோசை கொடுங்க. முறுக்கெல்லாம் தோசை 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க எனக்கு. அனுவை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கம்மா. அவ பார்த்தா அதெல்லாம் சந்தோஷப்படுவாள்ல. எனக்கு என்ன ஆசையா அவ ஊருக்கு போக சொல்லி நான் கேட்டேன்னா அவ ஆயா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. சரி நான்சி எங்க? நீ மட்டும் இருக்கிற? நான்சி கிளம்பி போயிட்டா. சரி ஓகே பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளையில இருந்து நம்ம சேனல்ல சரஸ்வதி ஆயுத பூஜைக்கான வீடியோ வந்துடும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சாமி பாட்டு பாட போறோம். நீங்களும் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.